ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி என்கிட்ட சேனல் இருக்கு. பட் இந்த யூடியூப் சம்பந்தப்பட்டது, ஃபேஸ்புக் சம்பந்தப்பட்டதுலாம் அது அந்த சேனல்ல போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சரி, இது ஒரு சேனல் ஆரம்பிச்சு கண்டிப்பா நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஈஸியா அப்படின்றத தான் பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ், அதாவது வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிடும், ஆனா வாட்ச் ஹவர்ஸ் ஏறாது. ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிடுவீங்க, ஆனா வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் ரொம்ப கடுப்பா இருக்கும். நீங்க 3 மாதம் 4 மாதம் இதுவா இருக்கும். அதுக்கான ட்ரிக் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ரெண்டாவது வந்து இப்ப லேடிஸ் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து கேமரா காட்டி முகம் காட்டி வீடியோ போடுவாங்க, லைவ் போடுவாங்க. லைவ் போறப்ப அவங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் போகும், வாட்ச் ஹவர்ஸ் எகிரிடும். ஒரு 5 நாள்லயே அவங்க வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அதாவது பாய்ஸ்க்கு அப்படி கிடையாது, பாய்ஸோட நிலைமையே வேற. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க அப்படின்னு. அதனால வந்து நம்ம வீடியோ போட்டா எந்த அளவுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத நான் இந்த வீடியோல கள்ள தெளிவா உங்களுக்கு சொல்றேன், ஐடியாவும் சொல்றேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்க. கொஞ்சம் அதுக்கு நீங்க கொஞ்சம் போனை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ கடைசியில வந்து இன்னொரு ட்ரிக் நான் சொல்றேன், அது மெயின். அப்புறம் நீங்க இவ்வளவு பண்ணி மாண்டேஷன் கிடைக்காம போயிடும், அதையும் நான் சொல்றேன். அதனால வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா பண்ணீங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தொடர்ந்து பார்க்கல சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். வாங்க நண்பர்களே, பயணத்தை தொடங்கலாம். நண்பர்களே, இப்போ முதல் வந்து என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் டைமை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட்ச் ஹவர்ஸ் டைம் போயிடுவோம், சரிங்களா? 20 days 8ல பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 4000க்கு மேலே வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு, சரிங்களா? இதே ஒரு 90 days பாருங்க, 85,000 கிட்ட இருக்கு. வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணேன். வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டு அதில் தான் கொஞ்சம் நான் ஏற்றினேன். ரெண்டாவது வந்து எனக்கு நடுவில் மானிட்டேஷன் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். உங்களுக்கு நான் ட்ரிக் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய மெமரி, மொபைல் மெமரி வந்து ஃப்ரீயா வைங்க. ஃப்ரீயானா கொஞ்சம் நிறைய ஜிபி, ஒரு 10 GB கிட்ட ஃப்ரீயா வச்சுக்கோங்க. இன்னும் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு த்ரில்லிங்கான வீடியோனா ஈவினிங் நைட்டு, சரிங்களா? மணி ஒரு 7 மணி 8 மணி போல உங்க பக்கத்துல இருக்கிற ஏரியா எதனா ஒரு ஏரியா போனோமோ, எங்கன்னா ஒரு இடத்துல நல்லா த்ரில்லிங்கா ஒரு வீடியோ நீங்க பேசிட்டு போங்க, தனியா வர மாதிரி ஒரு 30 நிமிஷம் வீடியோ வந்து எடுத்துங்க, ஒரு ஃபுட்டேஜா, சரிங்களா? பேசிட்டு இதான் நண்பர்களே, இந்த டைம் அந்த டைம்ல வந்துட்டு இருக்கேன், இங்க கொஞ்சம் இதுவான இங்க ரொம்ப நைட்ல யாரும் வர மாட்டாங்க, அது மாதிரி த்ரில்லிங்கா பேசி ஒரு வீடியோவா கவர் பண்ணுவோம். ஒரு 30 நிமிஷம் அப்படி சுத்தி ஒரு ரவுண்ட் வந்து அது ஒரு வீடியோவா எடுத்துங்க, அது ஒரு ஃபுட்டேஜ், சரிங்களா? இதே மாதிரி வந்து மார்னிங் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, ஒரு அதே மாதிரி 30 நிமிஷம், அதாவது உங்க பைக்ல எதனா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நீங்க போற இடத்துல வந்து சும்மா ப்ளூடூத் போட்டுக்கிட்டு ஜாலியாக இது வந்து இந்த ஏரியா இருக்கு, அந்த மாதிரியா இருக்குன்னு ஒரு 30 நிமிஷம் அது மாதிரி பேசி அதே மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துங்க. அப்புறம் இன்னொரு ஃபுட்டேஜ், இன்னொரு 30, அதாவது மொத்தம் வந்து 1.5 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் தனித்தனியாக. 30 செகண்ட், 30 நிமிஷம் 30 நிமிஷம் 30 நிமிஷம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஃபுட்டேஜா எடுத்துங்க. இது ஏன் சொல்றேன்ட்டா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நைட்ல இரவில் ஒரு ஆட்டுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். எவ்வளோ நேரம் பாருங்க, அதாவது வந்து 3.5 மணி நேரம். ஆக்சுவலாக வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து நான் அதை ப்ளே பண்ணேன். இப்போ அந்த 30 நிமிஷம் எடுத்துருங்க. அதே மாதிரி எடுத்துட்டு இதை பாருங்க, நீங்களே பாருங்க. நான் வந்து போட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் எடுத்துட்டேன். எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்துருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்க, 8 ஹவர்ஸ்க்கு மேலே வந்திருக்கு, சரிங்களா? இது கொஞ்சம் நேரம் போட்டதுக்கு, சரிங்களா? இது வந்து நான் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதே மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு 30 நிமிஷம் 30 நிமிஷம் 30 நிமிஷம், ஏன்னா வந்து ஒரே வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணக்கூடாது, சரிங்களா? ஒரு வீடியோ வந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அது வந்து எடுத்து நீங்கள் வச்சிங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நீங்கள் உங்களுக்கு அதுக்கான இதே மாதிரி உங்களுக்கு ஹேஷ்டேக் வேணும், எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி, அதாவது உங்கள் தம்பேல் சொல்கிறோம்ல, தம்பேல்லாம் ரெடி பண்ணீங்க. அது உங்களுக்கு தயார் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தமிழ் வந்து பெஸ்ட்டாக குவாலிட்டியாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு, ஈஸியாக பண்ணுறதுக்கு, ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், சரிங்களா? அது அதே மாதிரி வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கின்னு நீங்கள் போய்ட்டு எப்பயும் வீடியோ வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவீங்க, அதான், சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப்ல அப்லோட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி ரொம்ப கம்மியாக வரும். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அந்த வீடியோ ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. இருக்குல்ல, இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், சரிங்களா? அதாவது வந்து நான் இது யூடியூப்லேயே நான் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் நைட்டில் வந்து பக்கத்தில் ஏரியாவில் இதே மாதிரி வந்து ஒரு த்ரில்லிங்கான வீடியோ போட்டிங்கன்னா நைட்டில் வந்து வியூஸ் அதிகமாக போகும். நீங்கள் ஃபோன் பார்க்கணும் இது மாதிரி பண்ணணும் இல்லை, நீங்கள் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மறுநாள் நைட்டு கூட நீங்கள் இது மாதிரி வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நான் அதுக்கு எப்படி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ கீழே பாருங்கள், நான் ப்ளே பண்ண அந்த லோகோ இருக்குது பாருங்கள்,
பிரேம்ஸ் லைவ். அது வந்து ஆப் வந்து இருக்குது, ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. நான் உங்களுக்கு அதை எப்படி ப்ளே பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஆப் தான். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, அவைலபிள். தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு சீக்கிரமாக வாட்ச் ஹவுஸ் கிடைக்கணும், ஒரு 3 நாள் கிடைக்கணும்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. ஈஸியாக நான் சொல்கிறேன். இல்லை ஸ்க்ரீன் வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ரெடி கொடுத்துங்க. அதாவது நீங்கள் என்ன எப்படி மூவ் பண்ணீங்க. இப்போ பாருங்கள், சைஸ் வந்து இப்போ நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ இது மாதிரி தான் எடுக்க போகிறோம். வீடியோ ரொம்ப லாங்காக இதே மாதிரியே இருக்கட்டும், வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஃபுல் சைஸில் வீடியோ வரணும். அதனால் வந்து பேக் வந்துடுங்க. பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னென்னா, இது என் சேனல். உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை வச்சுங்க. அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் அதையும் உங்களுக்கு செட் பண்ணிங்க. ஹாஷ்டேக் வச்சுங்க. நீங்கள் ரெடி பண்ணுற தம்பேல் வந்து இந்த மேலே வந்து அப்டேட் தம்பேல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துங்க. நீங்கள் வந்து ஒரு கேட்டகரியில் வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்துங்க. சரிங்களா, கொடுத்துட்டீங்க. எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெடின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ உங்களுக்கு நான் ஏன்னா இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அதை பண்ண முடியாது. கோ லைவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைவ் ஆகும். நீங்கள் லைவ் ஆச்சுன்னா இப்போ எந்த வீடியோனா இப்போ பாருங்கள், நான் ஒரு பாருங்க ஃபோட்டோஸ் அதில் உள்ளே போயிடுறேன். ஃபோட்டோவில் போயிட்டு நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம், நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி போட விட்டு இந்த ஆப்பில் அந்த ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணி இப்படி எடுத்துருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் லைவ் ஆன் பண்ணி விட்ருக்கீங்களா, இதே தான் ஓடும். சரிங்களா, அதே மாதிரி ஓடிட்டே தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயம் எதுக்கு உங்களை வாய்ஸ் கொடுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் வாய்ஸ் கொடுக்காம வெறும் வீடியோஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா அது வந்து ஓன் கண்டென்ட்டாக வந்து வராது. உங்களுடைய வாய்ஸ் இல்லை, உங்கள் முகம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா, நீங்கள் வேணாலும் உங்கள் முகம் கூட திருப்பி உங்கள் முகம் காமிச்சிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா. இல்லைனா வாய்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ நான் பேசின பாருங்க, என்ன பணம் வரும் இந்த மாதிரிலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து வாய்ஸாக கொடுத்துக்கலாம். ஒரிஜினல் கண்டென்ட்டாக மாறிடும். சரிங்களா, அதனால் உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து வராது. இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்டுங்க. ரெண்டாவது நீங்கள் கேட்கலாம் வந்து நல்லா கேட்டுங்க. நீங்கள் நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு கரெக்டாக வந்து கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்கு கூட நீங்கள் லைவ் போட பாருங்கள். ஏன்னா எல்லாமே ஆக்டிவாக இருப்பாங்க ஈவினிங் டைமில். ஏன்னா வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா வைஃபை கம்பல்சரி இருக்கணும். வீட்டில் யாராவது வைஃப் இருந்துச்சுன்னா ஃப்ரீ 5G அப்படின்னா 5G தான் இருக்கும். நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிற ஃபோன் வந்து எதனா வீட்டில் இருந்து வாங்கி அது வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு இதில் வைஃபை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ளைட் மோட் போட்டுருங்க. ஏன்னா நடுவில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஃபோன்லாம் வந்துச்சுன்னா நீ லைவ் போகிறது வேறு மாதிரி எடுத்து போடுற மாதிரி காட்டிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ளைட் மோட போட்டுருங்க. ஏன்னா வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு கால் வந்தாலும் என்ன பண்ணாலும் ஃப்ளைட் மோட் போட்டு வைஃபை மட்டும் ஆன் பண்ணி இதே மாதிரி ஓட விட்டுட்டு சார்ஜ் போட்டுட்டு அழகாக தூக்கி ஓரமாக ஸ்லாப்லேயோ எங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருங்க ஃபோன் மட்டும். நீங்கள் ஒரு 8 மணிக்கு போடுறீங்கன்னா அதோட வந்து 1 மணி 2 மணிக்கு தான் எடுக்கணும் நீங்கள். சரிங்களா, அது வரைக்கும் கட் பண்ணவே கூடாது. அது ஃபுல்லாக ஓட்டும். இல்லை நான் காலைல கூட ஓட்டம் ஒன்றும் இல்லை, என் பிரச்சனை இல்லை, மொபைல் நல்லா தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஓட விடுங்க ஃபஸ்ட்டு வீடியோவை. சரிங்களா, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எடுத்து காலைல வந்து எண்ட் பண்ணுறீங்களா, எண்டுன்னு கொடுத்துருங்க. முடிஞ்சிடும் லைவ். சரிங்களா, அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட் மோட் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணாலும் அந்த ஃப்ளைட் மோட் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு நார்மலாக சிம் வந்து ஆன் பண்ணிங்க. சரிங்களா, இது பண்ணிட்டீங்கன்னா இது அப்லோட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் ஆயிரும். அதுக்குள்ளே மறுநாள் என்ன பண்ணுங்க, திருப்பி இன்னொரு ஃபுட்டேஜ் எடுத்தீங்களே அந்த ஃபுட்டேஜை வந்து திருப்பியும் அதே மாதிரி நைட்டில் வந்து ப்ளே பண்ணுங்க. அப்படி இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் காலையில் ஃப்ரீயாக தான் இருக்கு, அந்த ஃபோன் கால்ஸ் வராது அப்படின்னா காலைல விடிகாலத்துல இருந்து கூட ப்ளே பண்ணுங்க. ஒரு 6 மணிலேருந்து கூட ப்ளே பண்ணுங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இது கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு லைவ் வந்து போட்டிங்கன்னா, ஏன்னா வந்து ரெகுலராக பார்த்தவங்க டக்குனு இப்படி லைவ் போடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களை நைட்டே வந்து பண்ண சொன்னேன். கொஞ்சம் கேப் விட்டு ஈவினிங் கூட ஒரு 6 மணிக்கு போல கூட நீங்கள் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் லைவ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த 30 நிமிஷம் அது வந்து நீங்கள் கேட்கலாம். 30 நிமிஷம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் நின்றுட்டு இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா ஃபோட்டோஸில், நீங்கள் அதில் போய் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அது முடிஞ்சோடனே திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். அது மட்டும் ஓடிட்டே தான் இருக்கும். ஒரு டிவியில் வர்ற மாதிரி 30 நிமிஷம் ஓடும். 30 நிமிஷத்துக்கு இது ஃபர்ஸ்ட் நிமிஷத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்படின்னு வர்றப்ப உங்களுக்கு 30 நிமிஷம் 60 நிமிஷம் அப்படின்னு நீங்கள் கால் வரைக்கும் ஓட்டினீங்கன்னா அது நிறைய வியூஸ் வந்து போவாங்க. சரிங்களா, அதெல்லாம் வந்து வாட்ச் ஹவர்ஸாக கணக்காகும். நான் இப்படி தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். சரிங்களா, இதே மாதிரி வந்து நீங்கள் 3 நாள் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஃபுல்லாக ஓட விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு 1200 கூட வரட்டுங்களா வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா 3 நாளில் ஈஸியாக வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்துடும். சரிங்களா, அப்போ வந்து ஃபோட்டோஸ் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே உங்கள் வீடியோஸ் நல்லா போட்டிருந்தீங்கன்னா அதிலே வந்துடும். அப்படி இல்லை வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துகிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு இல்லை அப்படின்னா ஒரு முறையான ஒரு 3-4 ஷார்ட்ஸ் வந்து போடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷார்ட்ஸ் மூலிமா ஈஸியாக வந்து 100% வரும் ஷார்ட்ஸ். சரிங்களா, இப்போ எனக்குலாம் வந்து ஷார்ட்ஸ் தான் நான் போட்டேன். வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறது தான் வந்து நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு ஓகே ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எதிர்பார்த்தது 3000-4000. சரிங்களா, ஆனால் எனக்கு வந்து 48,000. சரிங்களா, அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுங்க. வாட்ச் ஹவர்ஸ் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. சரிங்களா, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தன்னால வந்துடும். அது பிரச்சனை இல்லை. அது 3 பார்ட்டாக வந்து 3 பார்ட்டை ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்டாக போட்டுருங்க. 3 நாளில் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக மானிட்டேஷன் வாங்கிறது ஈஸியாக இருக்கும். உங்களோட ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. சினிமாவில் வந்து எதனா எடுத்து போட்டுறாதீங்க. பெரிய லாங் வீடியோ எடுத்து அப்புறம் சேனலே காலியாயிரும். அதையும் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா டவுட் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பில் அந்த நான் காமிச்ச மாதிரி ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேக்ட் ஆகல அப்படின்னா சொல்லுங்கள். இந்த ஆப்பிலே வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா, நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருக்காது. ஏன்னா இதுலனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரியறதுக்கு.
ஆரம்பத்தில். சரிங்களா? அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டவுட் இருந்தாலும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஃபேஸ்புக் மானிட்டேஷனை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அது ஃபேஸ்புக்கில் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மானிட்டேஷன் ஆன சேனலும் இருக்குது, யூடியூப் சேனல்லாம். நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.